அல்லேலூயா. அவர்கள் 7வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். எல்லாம் சேர்ந்து வாசிங்க. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு கொடுக்கிறது வெறும் பலம் அல்ல, பலத்தின் மேல் பலம். ஸ்ட்ரென்த் அப்பான் ஸ்ட்ரென்த். அல்லேலூயா. ஆமென். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு கிருபையின் மேல் கிருபையை கொடுக்கிறார். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்களாய் நம்ம இருக்கிறோம். நம்மெல்லாம் பாக்கியவான்கள். பழைய ஏற்பாட்டுக்காரனுக்கு வெறும் கிருபை கிடச்சிச்சுன்னா நமக்கு கிருபையின் மேல் கிருபை. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் பலத்தின் பலம் கிடச்சிச்சுன்னா நமக்கு பலத்தின் மேல் பலன் அடைந்து அவர்கள் சீயோனில் தேவனுடைய சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். அல்லேலூயா. ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் சீயோனில் தேவனுடைய சந்நிதியில் வந்து they will appear, வெளிப்படுவார்கள். இப்போ கவனிங்க, இந்த பலன் எங்கே கிடைக்கும் தெரியுமா? இந்த பலன் எங்கே கிடைக்குதுன்னா 6வது வசனத்தில் 5வது வசனமா, உம்மிலே பலன். எல்லாரும் சொல்லுங்க, இன் ஹிம். அல்லேலூயா. உம்மிலே பலன் கொள்ளுகிறவன். அல்லேலூயா. அவனுக்கு பலன் கொள்றதுக்கு மனுஷன் ஏற்ற வேளையில் சாப்பிடணும்னு பிரசங்கி சொல்லுகிறது. பலன் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும்னா அவன் என்ன பண்ணணுமா? ஏற்ற வேளையில் சாப்பிடணும், நல்ல உடற்பயிற்சி. ஆனால் இதெல்லாம் இருந்தாலும் ஒரே ஒரு சின்ன பலவீனம் வந்தால் முழு சரீரத்தை என்ன ஆக்கிறது? பலவீனமாக்கிறது. அதனால் இந்த பலனை காட்டிலும் இன்னொரு பலனை ஆண்டவர் சொல்லுகிறாரு, அது அவரோடு இருக்கும்போது. அல்லேலூயா. அவருடைய சந்நிதியில் நமக்கு வருகிற பலன், அவருடைய பிரசன்னத்தில் வருகிற பலன். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தான் உம்மிலே பலன் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். பலன் கொள்றதுக்கு வேற நிறைய வழி இருக்கு. ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஒரே வழிதான் இருக்குது, அதுதான் அவர். சொல்லுங்க, உம்மிலே பலன் கொள்ளுகிறவர்கள் அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதிகளை வந்து காணப்படுவார்கள். இப்போ நான் இந்த சங்கீதத்தை கொஞ்சம் வேகமாக முடிக்கிறேன். இதில் தேவ சந்நிதியில் வருகிறதுனால பலனா, இல்லை பலன் இருக்கிறதுனால தேவ சந்நிதிக்கு வர்றாமா? ஒன்றுமே கேட்க மாட்டேங்குது. நீங்கள் கொசப்பு தேவ சந்நிதியில் வர்றதுனால பலன். அல்லேலூயா. எனக்கு இப்போ பலன் இல்லை, அதனால் நான் இப்போ எந்த கூட்டத்துக்கும் வரமாட்டேன் பாஸ்டர், எந்த ஜெபத்துக்கும் என்னால் வர முடியாதுன்னீங்கன்னா நீங்கள் பொய் சொல்கிறீங்க பிரதர். யூ ஆர் நாட் ரைட். தட் இஸ் நாட் ரைட். அது சரியல்ல என்று தேவனுடைய சமூகத்தில் நின்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. நீங்கள் பலன் இருக்கிறதுனால தேவ சந்நிதிகளுக்கு வரல, நீங்கள் தேவ சந்நிதிக்கு வர்றதுனால பலன் அடைகிறீர்கள். வெளிப்பாடு இருந்துச்சுன்னா கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. ஆமென். இப்போ என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எனக்கு சிலர் என்ன சொல்லுவாங்க, நான் ஆசீர்வாதமே கர்த்தருக்கெல்லாம் கொடுக்க முடியலை பாஸ்டர். நான் பெரும்பாலும் அதை பற்றி பேசுகிறது கிடையாது. ஜெபத்துக்கு ஏன் வரலன்னு சொல்லுவேன் ஒழிய, நீ தசமாங்க கொடுக்கல, காணிக்க கொடுக்கல, ஆண்டு விழா கொடுக்கல, நீ கேட்குறதெல்லாம் கிடையாது.
சிலர் சொல்லுவாங்க, கொடுக்க முடியலை பாஸ்டர். கொடுக்கறதுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? கொடுக்கறதுக்கு என்ன இல்லை, கையில் இல்லை. இப்போ இங்கே பிரச்சனை ஆரம்பிக்குது பாருங்க. நம்ம இருக்கிறதுனால கொடுக்கலை, கொடுக்கறதுனால நமக்கு இருக்கு. இன்னைக்கு சபையில் இந்த கவர் இருக்கும் இல்லையா, தசமா கவர், அது அநேக நேரம் எங்கள் கையில் இருக்கும். ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருப்போம். எதுக்குன்னா அந்த கவரை பெரட்டி பெரட்டி பார்த்து அதில் யாருடைய நேம் இருக்கோ அதில் எங்களுடைய கையை வைத்து we are praying for them. ஹல்லேலூயா. இப்போ அந்த விசுவாசிகளை எல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் இருந்ததுனால அவங்க கொடுக்கல. திருப்பி போடுங்க, அதையே கொடுத்ததுனால இருக்குது. இல்லையா சொல்லுங்க. இந்த லாஜிக்கு சிலருக்கு புரியாமல் இருக்கலாம், அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. புரிஞ்சவங்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அதுக்காக நான் உங்கள் வீட்டில் டியூஷன் எடுக்க போகிறதில்லை இதுக்கெல்லாம். அதே மாதிரி தான் எனக்கு வர முடியலைங்க, சர்ச்சுக்கு வர முடியலை பாஸ்டர், நீங்கள் வைக்கிற ஜெபத்துக்கு வர முடியலை அப்படின்னா அப்படி அல்ல, எனக்கு பலவீனம் அதனால் வர முடியலை. நான் சொல்கிறேன், நீங்கள் தேவ சமூகத்துக்கு வரும்போது பலன் அடைவீர்கள். அப்படி தானே போட்டிருக்கு, அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் காணப்படுகிற. இன்னைக்கு காலையில் கூகுள் மீட்டில் ஒரு காரியத்தை சொன்னேன். உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவலான் குருவிக்கு வைக்கும் கூடும் கிடைத்தது. வீடும் கிடைத்தது, கூடும் கிடைத்தது. எனக்கன்பானவர்களே, நமக்கு ஒரு வீடும் இருக்கிறது, ஒரு கூடும் இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். நமக்கு ஒரு வீடு, குடியிருக்க ஒரு வீடு இருக்கிறது, ஆனால் ஆராதிக்க ஒரு கூடு இருக்கிறது. நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம், ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டை விட்டு பறந்து வந்துடுறோம். எல்லோரும் என்ன செய்கிறோம், 2 வீலரில் 4 வீலரில் சைக்கிளில் எல்லாம் என்ன செய்கிறோம், பறந்து வருகிறோம். எங்கே வருகிறோம்? கூட்டுக்கு வருகிறோம். மற்ற நாளெல்லாம் எங்கே பறந்து எங்கே இருக்கிறோம்? வீட்டுக்கு இருக்கிறோம். இன்றைக்கி எனக்கு 2-3 பேர் மெசேஜ் அனுப்புகிறாங்க. என்னென்னா, சிவகாசியில் ரயில்வே கேட்டு வேலை ஆரம்பிக்க போகுது. இதுதான் இப்போ பிரச்சனையாக எனக்கு. ஒருத்தர், நான் இவ்வளவு சீரியஸ் ஆகி இருக்கிறேன், ஒரு வார்த்தை கூட ஃபோன் பண்ணி கேட்கல. அது நீங்கள் கேட்காதவங்கள தப்புன்னு நான் சொல்லலை, நீங்கள் எனக்காக ஜெபிக்கிறீங்க, நல்லா தெரியும். ஆனால் அவர் எனக்கு மெசேஜ் அனுப்புகிறாரு. என்ன மெசேஜ்? சிவகாசியிலே சீக்கிரம் என்ன வரப்போகுது, மேம்பாலம் வரப்போகுது அப்படிங்குது. எனக்கு என்ன பிரச்சனை? இப்போ எதுக்கு மேம்பாலம் வரப்போகுதுன்னா, நம்ம பறந்து நம்முடைய வீடுகளுக்கு வர்றதுக்கு. அல்லேலூயா, ஆமென். டிராஃபிக் இல்லாமல், தடை இல்லாமல், எந்த ப்ராப்ளம் இல்லாமல் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போகலாம், வர வேண்டிய இடத்துக்கு வரலாம். அதனால் சோதனை ஓட்டம். ஒரு சென்னையிலேருந்து ஒரு போதகர் அனுப்பியிருந்தார் இரவு 10 மணிக்கு. நான் என்னடா இப்போ மெசேஜ் அனுப்புகிறாருன்னு பார்த்தா 10:30 மணிக்கு 19-20 தேதிகளில் சோதனை ஓட்டம். நானே சோதனையில் கிடக்கிறேன். இங்கே இருக்கிறது பெரிய சோதனையாக இருக்குது, இனி என்ன அந்த சோதனை ஓட்டம் நடக்க போகுது அப்படின்னு அனுப்பியிருந்தேன். எதுக்குன்னா நம்ம ஃப்ரீயாக மூவ்மெண்ட் ஆகிறது. எனக்கன்பானவர்களே, எவ்வளோ வேலை இருந்தாலும் ஒதுக்கி வச்சுட்டு வைராக்கியத்தோடு ஆராதிக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஏன்னா, நான் பலத்தை பெற்றுக்கொள்வதற்கு நான் எங்கே காணப்பட வேண்டும்? எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, இந்த தேவ சந்நிதியில் காணப்பட்டாதான் நான் பலனா என்னுடைய வேலைகளை செய்ய முடியும். ஹல்லேலூயா. திடனா என்னுடைய வேலைகளை செய்ய முடியும். ஒருவேளை உங்களை மைண்டை மாற்றுங்க. should change your mentality. எனக்கு பலன் இல்லைன்னா சபைக்கு வர்றேன்னு சொல்லாதீங்க. சபைக்கு வர்றதுனால நீங்கள் பலன் அடைவீர்கள். ஹல்லேலூயா, ஆமென். ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டில் அவர் ஐயா அம்மா அவங்களுக்காக ஜெபிக்க போயிருந்தேன். ரொம்ப மோசமான நிலைமையில், பலன் இல்லாமல் சாகிற நிலைமையில் அவர் வந்துட்டார். எனக்கே ரொம்ப வேதனையாக இருந்தது, இந்த அளவுக்கு போயிட்டாரே அப்படின்னு. ஆனால் நாங்கள் 2 பேர், நானும் பாசம் ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணோம்.
அல்லேலூயா. ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டோம். ஆனால் ஆண்டவர் அற்புதம் செய்ய ஆரம்பித்தார். அல்லேலூயா. இந்த சனிக்கிழமை சங்கிலி ஜெபம் இருக்கும்ல, அதில் அவங்க கணவனும் மனைவியும் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா இந்த பாரதி நகரே அலறுது. அல்லேலூயா. நேற்று அப்படி தான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் மேலே படுத்திருக்கேன், எக்கோ அடிக்குது, எனக்கே கேட்க முடியல. என்ன தெரியுமா? கர்த்தர் கொடுத்த பலன். அல்லேலூயா. நல்லா கையை தட்ட மாட்டியல? ஆமென். நான் சொல்கிறேன், பலவீனம் இருக்கும்போது தேவ சமூகத்தில் வரும்போது நம் பலனை பெற்றுக்கொள்ளுகிறோம். அல்லேலூயா. அவங்க 2 பேரும் கத்தி ஜெபம் பண்ணுறது, அப்படி ஒரு 10 குடும்பம் இருந்துச்சுன்னா சபையை திருப்பி போட்டுடலாம். நான் சொல்கிறேன், ப்ரேயர், we should be a prayer warrior. ஹல்லேலூயா. அவன் நான் இந்த மாதம் ஃபுல்லாக நான் ப்ரேயரெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறது என்னால் இருக்கவே முடியலை. நமக்கு ஒரே ஒரு வாழ்க்கை தான் இருக்குது, அதில் ரெஸ்டெல்லாம் போடக்கூடாது. தேவ சமூகத்தில் வர 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 நம்ம என்ன ஆகிறோம்? பலன் அடைந்து கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் வர வர நம்ம என்ன ஆகிறோம்? பலன் அடைந்து கொண்டே இருக்கிறோம். பாருங்கள், நான் போன சனிக்கிழமை ட்ரீட்மெண்ட்டு, அதுக்கு முன்னாடி உள்ள சனிக்கிழமை தான் எனக்கு இந்த மாதிரி நரம்பு இதாகி ஆனது. ஆனால் அன்னைக்கு நான் சிவியர் பெயின். ஆனால் சர்ச்சுக்குள்ளே என்ட்ரான உடனே அந்த வலியெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியலை எனக்கு. ஹல்லேலூயா. தேவ சந்நிதியிலே we are receiving the strength. ஹல்லேலூயா. அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு வாஞ்சை வரணும். என்ன வாஞ்சை பாருங்க, எப்படி அவன் சொல்கிறான் பாருங்க. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு. அடுத்த வசனத்தை வாசிங்க எல்லாரும் சேர்ந்து. என் ஆத்துமா. நல்லா நல்லா வாசிங்கப்பா. யாரும் வாசிக்க மாட்டீங்களா? சத்தமாக வாசிங்க. லேடிஸ் விட்டுருங்க, லேடிஸ் ஸ்டாப் பண்ணுங்க. எல்லாம் பாய்ஸ் வாசிக்க பார்க்கலாம். சத்தமாக வாசிங்கப்பா. சோத்துமா மட்டும் நல்லா திங்கிறீங்க. என் ஆத்துமா கர்த்தருடைய. ஆமாம், நான் ஏன் ஓன் வார்த்தை சொல்லணும், நீங்கள் என்ன கோவிக்க கூடாது. கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களில் எப்படி இருக்கிறது? வாஞ்சையும் தவனமுமாய் இருக்கிறது என் இருதயமும். நல்லா கவனிங்க. மை ஹார்ட் அண்ட் ஃப்ளஷ். இந்த மாமிசம் இது தூங்க நினைக்கும், இது ரெஸ்ட் எடுக்க நினைக்கும், இது சொகுசா ஏர் கண்டிஷன்ல இருக்க நினைக்கும். ஆனா அவன் சொல்றான், என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி நல்லா நல்லா கம்பீர சத்தமிடுகிறது. இதுதான் பலன். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோமா? இந்த பலத்தை நீங்க எங்க பெற்றுக்கொள்ள முடியும்? எங்கேயும் பெற்றுக்கொள்ள முடியாது. எந்த மாலிலும் you can't receive that strength. Wherever you go, you can't receive that strength. ஒரே ஒரு இடம், கர்த்தருடைய சந்நிதி.